அதுதான் ஒரு அந்த மூவியோட கான்செப்ட். அதில் இருக்க ஸோ அதை வச்சு தான் மூவி பேஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு 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 பொண்ணு இறந்துட்டா அந்த அந்த பொண்ணு இறந்துட்டாலா இல்லையா, ஸ்பெண்ட் டைம் வித் ஆர்ஃபன் ஆல்சோ பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்க ரொம்ப ஏங்கி இருக்காங்க. ரிலேஷன்ஷிப், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் நினச்சது ஒன்று. பட் அவங்க ட்விஸ்ட் பை ட்விஸ்ட்டாக வந்து திலீப்போட கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹீரோனோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லனோட அந்த பொண்ணை வந்து அந்த சாக்கடிக்கிற அந்த காமிச்சு நினச்சா கண்டிப்பாக முடியும். இதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஃபைனல் மூவியோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதுக்காக தான் இன்னொரு பொண்ணை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இதில் காமிச்சிருக்காங்க. மெசேஜஸ் இதெல்லாம் பார்க்க முடியாது. படமாக வந்து பாருங்க, அவ்வளோதான். படம் எங்கேயும் போரிங் ஃபீல் ஆச்சு, லேக் ஃபீல் ஆச்சு. ஸ்லோவாக போகிற மாதிரி, ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். படம் நல்லா இருந்துச்சு. அங்கங்கே லேக் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நான் என்னோட இது படி பார்த்தீங்கன்னா 5க்கு நான் 4.5 கொடுப்பேன். லாரா கேரக்டர் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவராலாக படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திலீப்போட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹீரோயினோட ஆக்டிங், அப்புறம் ஹீரோ ஆக்டிங், எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ரொமான்டிக் சாங் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் இன்னும் ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் வந்து ஒரு கேர்ளை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அவங்க வந்து ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலுமே அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள நம்ம தொடக்கூடாது. அதுதான் ஒரு அந்த மூவியோட கான்செப்ட். அதில் இருக்க ஸோ அதை வச்சு தான் மூவி பேஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு பொண்ணு இறந்துட்டா அந்த அந்த பொண்ணு இறந்துட்டாலா இல்லையா, அந்த பொண்ணு ஏன் இறந்தா, அந்த பொண்ணு எதனால அப்படிங்கிறது வந்து அதில் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருந்தாங்க. லேக்லாம் எதுவும் கிடையாது படத்தில். ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து படத்தில் எப்படி சொல்கிறதுனா, அடுத்து என்ன ஜஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தவிர ஓஷிட் படம் எப்போ முடியும் அப்படி ஃபீல் பண்ணல படத்தில். நான் என்கேஜ்டாக இருந்துச்சு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. படம் அமேசிங்காக இருக்குது. மியூசிக், பிளாட், த்ரில்லர் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம், வர்த் த டைம் நான் சொல்லுவேன். எல்லாமே அமேசிங்காக இருந்தது. நீங்கள் வந்து உங்களோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸானதுங்க. நீங்கள் யூ ஷுட் ஸ்பெண்ட் இட் வர்த் இட்லி. கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் மாதிரி பண்ணாமல் ஐ திங்க் யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் ஆர்ஃபன் ஆல்சோ பிகாஸ் அவங்களுக்கு ஃபேமிலின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்க ரொம்ப ஏங்கி இருக்காங்க. ரிலேஷன்ஷிப், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுதுங்க. வேறு சாரி, எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிரெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஏகேபி, வர்ஷினி, அமேசிங், ஹேட்ஸ் ஆஃப். ஓகே குட் சார். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். ஸோ தாராளமாக குழந்தைங்களை கூட்டு வந்து கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு த்ரில்லராக காமிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டோரி வைஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் சாங்ஸில் இருக்குது சார், நல்லா இருக்குது. மெலோடி சாங்ஸும் நல்லா இருக்குது. அந்த சாங்ஸ் நான் அடிக்கடி போட்டு கேட்பேன். அது லாஸ்ட்டாக இந்த மூவியில் தான் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ மியூசிக் வைஸ் குட், சாங் வைஸ் குட். நல்லா இருக்குது சார். ஸோ அன்எக்ஸ்பெக்ட் நாங்கள் வந்து இவங்க தான் சாக்கடிச்சிருக்காங்க, அவங்க தான் சாக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பைன்ஸாக ஒன்றா பாட்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஹீரோனி வந்து சாக்கடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அதை பார்த்தா அந்த பொண்ணு வந்து வீசிங்கால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக எங்களுக்கே இதுவாக தான் இருந்தது.
யா ஃபைன் சூப்பராக இருந்தது சார். அதை நான் சொல்கிறேன் இல்லையா, ஸ்டோர் வைஸ் வந்து நாங்கள் நினச்சது ஒன்று, பட் அங்கே ட்விஸ்ட் பை ட்விஸ்ட்டாக வந்து திலீப்போட கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹீரோனோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லனோட அந்த பொண்ணை வந்து அந்த சாக்கடிக்கிற அந்த காமிச்சது. பட் செத்தது இந்த பொண்ணு நினச்சோம், பட் இறந்தது ஹீரோனையும் காமிச்சாங்க. பட் ஹீரோ லாஸ்ட்டாக இறந்துக்கிறப்போ வந்து அப்போ இறந்தது யாரு அப்படின்ற அளவுக்கு எங்களை யோசிக்க வச்சிருக்கேன் சார். இல்லை சார், நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் சார் இருக்குது. நமக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு நமக்கு தோணுது. எனக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு அட்டாச்மெண்ட் வந்து பெண்களுக்காக சார். ஏன்னா பெண்கள் வன்கொடுமை நிறைய நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு அதுலேருந்து வெளியே வந்து அந்த பொண்ணோடைய கேரக்டர் வைஸ் வந்து போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணது நல்லா இருந்தது. அதே போல் ஹீரோயினியோட ரோலுமே சரி, அவங்க அந்த ஆசிரமத்தை மூடுறப்போ வந்து அவங்க வந்து பேக் வாங்காமல் நின்று போராடினது நல்லா இருந்தது. ஸோ அது ஃபீமேலுக்காகவும் எடுத்திருக்காங்க. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த மூவியில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்களை வந்து போதையில் இருந்தாலும் சேவ் பண்ண முடியும் பசங்களால் அப்படின்னா அவங்க நினச்சா கண்டிப்பாக முடியும். இதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஃபைனல் மூவியோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதுக்காக தான் இன்னொரு பொண்ணை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்காங்க. போலீஸ் கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த போலீஸ்க்கு தான் நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூவியில். ஸோ நைஸ் மூவி, ஃபேமிலியோட வாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரோட ஆக்டிங் பர்பஸ்லாம் நல்லாவே இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ ஆட்ஸ் அப், நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சு. யாரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்க படம். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் சாங்ஸ் இன்னும் கம்மி தான். படம் இன்ட்ரெஸ்டாக போகுது, போர் அடிக்காமல் போகுது. மெசேஜ் படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். என்னங்க புரியல? அதெல்லாம் ஒன்று போர் அடிக்காமல் போகுது. படம் பார்த்தீங்க, படம் நல்லா இருக்குங்க. ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. என்ன சஸ்பென்ஸு இது மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க, கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. படத்தில் வந்து ஹீரோ அப்படின்றவர் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கிளைமேக்ஸ் ரேஞ்சில் தான் ஹீரோவே வராங்க. அது ஒரு நல்ல புது முயற்சி, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசோக் நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரில்லிங் தான். நீங்கள் இதில் வந்து படம்லாம் வந்து மெசேஜஸ் இதெல்லாம் பார்க்க முடியாது. படமாக வந்து பாருங்க, அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட். படம் எங்கேயும் போரிங்க ஃபீல் ஆச்சு, லேக் ஃபீல் ஆச்சு, லேக் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா வந்து அது அப்படி தான் போகணும். அது அவ்வளோதான் கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் கதையை வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்காங்க. படத்தில் ஃபைட்டு சாங்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட்டு நல்லா, சாங் நல்லா இருக்குது. சாங் நல்லா ஸோ ஓவராலாக படத்தை ஃபேமிலி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி திலீப் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓவரால் குட் மூவி. எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லோரும் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மெசேஜ் சொல்ல வரதும் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாம் சஸ்பென்ஸ் எல்லாமே த்ரில்லர் எல்லாமே வச்சு கொண்டு வராங்க. மெசேஜ்னு பார்க்கும்போது ஓகே, ஒரு த்ரில்லரு எப்படி வந்து அந்த உள்ளே இருக்க கதையை சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் பார்க்க இதுவாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள். இல்லை சூப்பராக 10ல் 8 சொல்லலாம். த்ரில்லிங்லாம் வந்து நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. லேக் எதுவுமே ஃபீல் ஆகல பிரதர். படம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங்கும் வந்து நல்லா எமோஷனல் டச்சிங்காகவே இருந்துச்சு. நல்லா எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோட போர்ஷன்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக குட் மூவி. கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தில் லேக்குன்றது வந்து ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. அங்கங்கே லேக் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நான் என்னோட இது படி பார்த்தீங்கன்னா 5க்கு நான் 4.5 கொடுப்பேன். லாரா கேரக்டர் லாரா 2க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.